சூர்யா மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தண்டுவடம் குறித்து மிக அற்புதமாக பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அதற்கு இடையில் டாக்டர் விக்னேஷ் அவர்கள் சூர்யா மருத்துவமனையில் அதாவது தண்டுவடத்திற்கான மிக முக்கியமான பணியிலிருந்து அவர்கள் பல்வேறு சிகிச்சைகளை அளித்து வராங்க. அந்த வகையில் அடிப்படை விஷயங்களும் நாம் தெரிந்து கொண்டோம் கடந்த வாரம். அதே போல இப்போ பார்த்தோம்னா தண்டுவடம் அதாவது அறுவை சிகிச்சை எதனால் செய்ய வேண்டும், அதற்கான அறிகுறிகள் என்ன, அது தடுப்பதற்கான வழிமுறைகள் இருக்கிறதா என்பது குறித்து நீண்ட விளக்கமாக நம்முடைய டாக்டர் விக்னேஷ் அவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட அது குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். டாக்டர் வணக்கம். அதாவது நம்ம தண்டுவட அறுவை சிகிச்சை மிக சிறப்பாக நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்துல இப்போ நம்ம அறுவை சிகிச்சை வந்துருக்கோம். அறுவை சிகிச்சைங்கிறது மிக முக்கியமானது. இந்த அறுவை சிகிச்சை எப்போது நமக்கு அவசியமாகிறது இந்த தண்டுவடத்துல, அதை பத்தி நீங்க தண்டுவட அறுவை சிகிச்சை செய்யறதுக்குன்னா முக்கியமான 3 விஷயங்கள் தான். எப்போ அறுவை சிகிச்சை கண்டிப்பாக தேவைன்னு இருக்கு. அதில் ஒன்று எலும்பு ஃப்ராக்சர், எலும்பு உடைந்து சில எலும்பு முறிவுகள் தேவை. எல்லா எலும்பு முறிவுகளும் தேவையில்லை. பட் இந்த பெரிய லெவலில் ஆக்சிடென்ட், நான் 2 வீலரில் 4 வீலர் ஆக்சிடென்ட், அந்த மாதிரி பெரிய லெவல் ஆக்சிடென்ட் பொதுவாக எலும்பு தாங்க முடியாத அளவுக்கு உடைஞ்சிடும், பீஸாக உடையும் சொல்றது. அந்த மாதிரி உடைந்தவங்களுக்கு கண்டிப்பாக சர்ஜரி தேவை. இது இல்லாமல் ஒரு வயசாகிறதுனாலையோ இல்லை தேய்மானத்தினால வரவங்களுக்கு, ஜவ்வு விலகல் இருக்கவங்களுக்கு எப்போ தேவை அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக தேவை அப்படின்னா உங்களுக்கு யூரின் மோஷன் போகிறப்ப அந்த நரம்புல ஏதாவது பாதிப்பாகி அது கஷ்டமாக இருந்தால் கண்டிப்பாக தேவை. கால் நரம்பு, கை நரம்பு வேலை செய்யலை, எனக்கு கை பிடிக்க வரலை, வேலை செய்யவில்லை, செயல் இழந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னா அப்போதான் இன்னும் செயல் இழக்காமல் இருக்கிறத நம்ம தடுக்க முடியும். சரிங்களா? இல்லை செயல் இழக்க ஆரம்பிக்குது. இந்த 3 விஷயங்கள்ல கண்டிப்பாக சர்ஜரி பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது. இது இல்லாமல் சர்ஜரி தேவை. நிறைய சர்ஜரிகள் பேஷண்ட்டாக கேட்கலாம் அப்படின்னு எப்போ அப்படின்னா, எனக்கு இந்த வேலை இருக்குது, என்னால் அதை விட முடியாது, அதே மாதிரி என்னால் ஒரு 6 மாதமோ இது வேலை செய்யாமல் இருக்கவும் முடியாது, அவ்வளோ வழியில் இருக்கேன், எனக்கு பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு நிலைமை பேஷண்ட் இருக்கணும். அந்த அளவுக்கு வழியில் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க விருப்பப்பட்டு பண்ணாங்கன்னா நம்ம தாராளமாக பண்ணலாம். அவங்களுக்கு தேவையா அப்படின்னா அது அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலையை பொறுத்து மாறும். சரிங்களா? கண்டிப்பாக பண்ண வேண்டியது 3 தான். ஒன்று யூரின் மோஷன் போகிறது வரலை, இல்லைன்னா கையோ காலோ உங்களுக்கு செயலிழந்து போயிடுச்சு, இல்லை செயலிழந்துக்கிட்டு இருக்குது. இந்த 3 விஷயத்துல கண்டிப்பாக தேவை. நிறைய ஃப்ராக்சர், அதாவது எலும்பு முறிவு, நிறைய விபத்தினால எலும்பு முறிவுல எல்லாரும் பீஸாக உடஞ்சிரும். அவங்களுக்கெல்லாம் சர்ஜரி தேவைதான், கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ அந்த டிஸ்க்கு ப்ரோலாப்ஸ் அது காரணமாக எப்போது சர்ஜரி பரிந்துரைக்கப்படுகிறது? அதாவது முதல் தடவையாக டிஸ்க் பிரச்சனை வலி நாங்கள் மருந்துகளோ இல்லை இன்ஜெக்ஷனோ ஏதோ ஒன்று போட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் எனக்கு தொடர்ந்து ஒரு 3 மாதமா எந்த விதமான ரிலீஃபும் இல்லை. 3 மாதமோ 2 மாதம் நாங்கள் சொல்கிறது 2 மாதங்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. 2 மாதங்கள்ல எல்லா மாத்திரையும் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோம். ஃபெயிலியர் ஆஃப் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் நாங்கள் சொல்லுவோம். ஃபெயிலியர்னா அது நம்ம கொடுத்த மாத்திரைகளுக்கு வேலை செய்யவில்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் தாராளமாக சர்ஜரி பண்ணுவோம். சரிங்களா? சர்ஜரி பண்ணுறதுன்றப்ப அவங்க நல்லா ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்புறம் மைக்ரோ டிஸ்சென்ட் என்ற அறுவை சிகிச்சை முறை, மைக்ரோ லம்பார் டிஸ்கெக்டமி அப்படின்னு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு நுண்துளை மூலியமாக ஒரு 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும் இன்ஜெக்ஷன். கரெக்டாக சொல்லணும்னா 2லேருந்து 2.5 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த அளவு மட்டுமே கிழிச்சு ஜவ்வை எலும்புகளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஜவ்வு 2 எலும்புக்கு நடுவில் இருக்கும். நம்ம அதுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த நுண்துளை மூலயமா போய் ஜவ்வு எடுக்கிறதுனால மைக்ரோ டிஸ்கெக்டமின்னு சொல்லுவோம். எலும்புகளுக்கு ரொம்ப டேமேஜ் இருக்காது. நம்ம எல்லாரும் சொல்கிற முதுகு தண்டு ஆப்ரேஷனா பின்னாடி பெருசாக கிழிச்சு அதெல்லாம் இல்லாமல் மைக்ரோ லம்பார் டிஸ்கெக்டமின்றப்ப 2.5 சென்டிமீட்டர், 1 இன்ச்சு அந்த லெவலில் மட்டுமே நாங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு கிழிச்சிட்டு உள்ளே போடுவோம். மோஸ்ட்டாக மைக்ரோஸ்கோப் இல்லைனா கண்ணில் மாற்ற மைக்ரோஸ்கோப் இருக்குது, அந்த மாதிரி மைக்ரோஸ்கோப் மூலயமா வச்சு நம்ம பண்ணுவோம். அது மூலயமா வச்சு பண்ணும்போது ரொம்ப துல்லியமாக அதை போய் எடுக்கலாம். ஜவ்வை மட்டும், அந்த ஜவ்வை மட்டும் எடுத்துட்டு வந்துடும். முழு ஜவ்வு எடுக்க தேவையில்ல. எந்த ஜவ்வு உங்களுக்கு வெளியில விலகி வந்துருச்சோ அந்த ஜவ்வை மட்டும் எடுக்கணும். அதை எடுத்து அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இல்லை, அது வலி ரிலீவ் ஆகிடும். வலி ஃபுல்லாக ரிலீவ் ஆகிடும். ஜவ்வு எடுக்கிறோம் அப்படின்ற ஜவ்வு எடுக்கிறதுனா நம்ம மொத்த ஜவ்வையும் நம்ம எடுக்கவும் முடியாது, எடுக்கவும் கூடாது. சரிங்களா? அப்போ நம்ம எந்த ஜவ்வு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு வெளியில வந்திருக்கோ, அந்த பிச்சுக்கிட்டு வெளியில வந்திருக்கோ அந்த வெளியில வந்த பகுதியை மட்டும் எடுக்கணும். சரிங்களா?
அதை மட்டும் எடுக்கிறது தான் டிஸ்கெக்டமின்னு சொல்கிறேன். இப்போ அந்த ஜவ்வை எடுத்தோம்னா அவங்களுக்கு வேற எதுவும் பாதிப்பு வருமா இல்லாட்டி? ஏன்னா ஒரு சாக்கப்சர்ல ஒரு பாயிண்ட் போயிட்டுனாலே திரும்ப இதாயிரும். அப்படி கிடையாது. அதுதான் அதுக்கு தான் சொன்னேன் அந்த நிரந்தரம்ன்றது. நம்ம ஒன்ஸ் முதுகு வலி வந்துருச்சுனாலே இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணிட்டா பிரச்சனை வராது. அதாவது உடற்பயிற்சி அப்புறம் வாழ்க்கை மாற்றங்கள், இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பின்னால பிரச்சனை வராது. பயப்பட வேண்டாம். அப்ப இந்த இதுக்கும் அந்த ஜவ்வை எடுக்கிறதுக்கும் இதுக்கும் பிரச்சனை கிடையாது. அது வெளியில வந்ததுதான், உள்ள மறுபடியும் போகாது. அது எடுத்ததுனால எந்த பாதிப்பும் வராது. எந்த பாதிப்பும் வராது. ஸ்பைனல் ஃபியூஷன் என்றால் என்ன, அது எப்போது? ஃபியூஷன் அப்படின்றது என்னன்னா, அது இப்போ ஜவ்வு விலகி இருக்க ஒருத்தருக்கு அப்படின்றப்போ ஒரு 30 வயசு ஒரு 30 வயசு ஆளுன்றப்போ நம்ம டிஸ்கை மட்டும் எடுத்துட்டு வருவோம். அதாவது 30 வயசுக்கு ஜவ்வு மட்டும் விலகி இருக்கும், அவங்களுக்கு வெறும் அந்த ஜவ்வை மட்டும் எடுத்துட்டு வருவோம். இதே ஒரு 50 வயது ஆள், 50 60 வயது ஆளா இருக்கிற 55 அந்த மாதிரி நேரங்களுக்கு அவங்களுக்கு ஜவ்வு விலகினது 30-35 வயசுலேயே விலகி இருக்கும். அதோட அந்த வாழ்க்கை அந்த வலியோட பழகியிருப்பாங்க, வலியோடு இருந்திருப்பாங்க. வரும் போகும். ஒரு நேரத்துக்கு அப்புறம் 55 வயசுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா வலி ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். முதுகு வலியும் இருக்கும், கால் வலியும் இருக்கும், அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட ஷியாட்டிக்கா வலியும் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு எலும்புகளும் தேஞ்சிருக்கும், முதுகு எலும்பு மூட்டும் தேஞ்சிருக்கும், ஜவ்வும் தேஞ்சிருக்கும், எல்லாமே தேஞ்சிருக்கும். நம்ம அதை எல்லாத்தையும் மாற்ற முடியாது, எடுக்கவோ மாற்றவோ முடியாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஏன்னா அந்த இடம் அசைவு அதிகமாகிடும், இன்ஸ்டெபிலிட்டின்னு நாங்கள் சொல்லுவோம். இன்ஸ்டெபிலிட்டின்னா நிலை இல்லாமல் இருக்கிறது. அந்த எலும்பு பகுதி நிலை இல்லாமல் இருக்கும். அந்த நிலையை கொண்டு வரதுக்கு ஸ்க்ரூ ராடு போட்டு ஃபியூஷன்னா என்ன, 2 எலும்பு ஒன்னா சேர்க்கறது. 2 தேய்ந்த எலும்பையும் ஒரே எலும்பா சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த நிலையில்லா தன்மை போய் நிலையான இடம் கிடைக்கும். ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு நிலை இல்லாமல் இருக்கிற இடத்த நிலையா கொண்டு வந்துருவோம். அதுதான் ஃபியூஷன். அப்படி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வலி இல்லாம இருப்பாங்க, வேற எதுவும் கிடையாது. அதுதான் ஃபியூஷன் சர்ஜரின்னு சொல்றோம். அப்புறம் ஸ்பைன் டியூமர் அறிகுறிகள் என்ன? ஸ்பைன் டியூமர் பொதுவாக ஸ்பைன் டியூமர் அப்படின்றப்போ எலும்பு சம்பந்தப்பட்ட ஸ்பைன் டியூமர், நரம்பு தண்டுவலை சம்பந்தப்பட்ட ஸ்பைன் டியூமர். நரம்பு தண்டுவலை நியூரோ சர்ஜன்ஸ் அவங்க பார்ப்பாங்க. எலும்பு சம்பந்தப்பட்ட ஸ்பைன் டியூமர்ஸ்க்கு மெயின் அறிகுறி முதுகு வலி. அதுவும் முக்கியமாக அந்த வலி நைட்டு நேரத்தில் அதிகமாக இருக்கும். நைட்டு தூக்கத்தில் இருக்கும்போது, தூங்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். நாளையை விட நைட் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, எப்பெல்லாம் நீங்கள் லோடு அதிகமாக கொடுக்குறீங்களோ, வெயிட் கொடுக்கும்போதோ, ஏன்னா நம்ம எலும்பு அந்த ஸ்பைனில் உங்களுக்கு கேன்சர் இருக்குன்றப்போ அதோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். ஸோ லோடு கொடுக்கும்போது வலி அதிகமாக இருக்கும். சரிங்க. மூணாவது, பசி எடுக்காது. அது எல்லா கேன்சர் பேஷண்ட்க்கு இருக்கிற மாதிரி பசியின்மை இருக்கும். அதுக்கப்புறம் வெயிட் நல்லா குறையும். இந்த 4 இருக்கும். இந்த 4 வித் ஒரு ஒரு பேஷண்ட் ஒரு 65-70 வயசு முகத்தை ஒரு ஆள் இருக்காங்கன்னா நாங்கள் யூஸ்வலாகவே கேன்சர் தான் ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுதான் முதல். ஒரு வயதானவர்கள் ஒருத்தர் இந்த மாதிரி அறிகுறியோட வராங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கேன்சர் தான் முதல்ல சஸ்பெக்ட் பண்ணுவோம். 2வது தான் ஆஸ்டியோபோரோசிஸ், 3வது தான் தேய்மானம். அதனால எல்லாத்தையும் கடைசி தான் அது. தண்டுவட காயங்களுக்கு அவசர சிகிச்சை எப்படி வழங்கப்படுது? தண்டுவட காயங்கள் அவசர சிகிச்சை அப்படின்னு கேட்டீங்க, உங்களுக்கு எலும்பு மட்டும் உடைந்து எலும்பு என்னதான் எவ்வளோ பீஸாக நொறுக்கி இருந்தாலும், புரியுதுங்களா, நரம்பு பாதிப்பு இல்லை என்றால் எமர்ஜென்சி கிடையாது. சரிங்களா? முக்கியமான விஷயம். ஆனால் எமர்ஜென்சி இல்லை என்றாலும் ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு சின்ன கிளினிக் எதுலேயோ போய் அட்மிட் ஆகிடுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கிய அவசியம். ஏன்னா எவ்வளவுகளோ அசைவு கொடுக்குறோமோ, அதிகப்படியான அசைவு கொடுக்குறப்ப அந்த பீஸ் ஏதாவது போய் நரம்பு தண்டை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அவர் அட்மிட் பண்ணி அந்த படுத்த ஒரே பொசிஷனில் இருந்தோம்னா சேஃப். அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு சர்ஜரி தேவைப்படாதான்னு பார்க்கறதுக்கு அது வரைக்கும் இருக்கிறதுக்கு சேஃப். ஒன்று அட்மிட் ஆகிடுறது ரொம்ப ரொம்ப. அதற்கப்புறம் கரெக்டான ஒரு மருத்துவர் ஸ்பைன் மருத்துவரை பார்த்துட்டு அதுக்கு ஆப்ரேஷன் தேவையா இல்லையான்றதை முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகணுமோ அதை நம்ம பார்க்கலாம். ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணுமான்றது ஒவ்வொரு ஃப்ராக்சரை பொறுத்து மாறும். நரம்பு பாதிப்பு இல்லாதவங்களுக்கு எமர்ஜென்சி கிடையாது. நரம்பு பாதிப்பு இருக்கு அப்படின்னா எமர்ஜென்சி பண்ணி அடுத்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ. நான் சொன்ன மாதிரி 6 மணி நேரத்துக்குள்ள பண்ணா ஒரு சான்ஸ் இருக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு. நரம்பு பாதிச்சுன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரிங்களா? அதே போல நரம்பு சேதம் ஏற்பட்டால் முழுமையாக குணமடைய சொன்னதுதான். 1 மணி நேரத்துக்கு உள்ள வந்தா மட்டும்தான் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பதான் ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்ஸ் 90% கிட்ட. 1 மணி நேரத்தை தாண்டிடுச்சு அப்படின்னாலே 20% ஆயிடும். அப்புறம் குறைந்த வெட்டு, அப்புறம் இன்வேசிவ் ஸ்பைன் சர்ஜரி முறைகள் பற்றி இல்லை, அது கடைசி ஒரு 5-10 வருடமா மினிமலி இன்வேசிவ் நாங்கள் சொல்கிற சின்ன நுண்துளை மூலயமா சொல்கிறது 2 தான். மினிமலி இன்வேசிவ் ஸ்பைன் சர்ஜரி தான் இப்போதைக்கு அதுதான் நார்மலும் கூட.
ட்ரெடிஷ்னலாக ஓப்பனாக பண்ணுற ஃபுல்லாக கிழிச்சு பண்ணுற ஸ்பைன் சர்ஜரிஸ் அவ்வளவுக்கு அதிகப்படியாக பண்ணுறது கிடையாது. சரிங்களா? எல்லா ஊர்களையுமே சொல்கிறேன் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஈவன் அவ்வளோ பெருசாக பண்ணுறவங்களுமே முன்ன இருந்த அளவுக்கு ஒரு 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் பெரிய கிழிச்சு பண்ணுறது இல்லை. ஓப்பன் பண்ணி பண்ணாலுமே அதையுமே சின்ன இன்ஜெக்ஷன் மூலமா 5 to 10 சென்டிமீட்டருக்குள்ளார கொண்டு வர மாதிரி கொண்டு வந்தாச்சு. அதுக்கான விஷயங்கள் இப்போவே இருக்குது, இப்போவும் போயிட்டு தான் இருக்குது எல்லா இடங்கள்லையும். புதுதாக என்ன விஷயம் அப்படின்னா, வெறும் நுண்துளை ஒரு சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் போட்டு ஸ்க்ரூ போடலாம். நான் சொன்ன மைக்ரோலம்பார்டிஸ்கெக்டமி ஒரு நுண்துளை தான். 1 இன்ச், அதாவது 2.5 சென்டிமீட்டர் இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம ஜவ்வு எடுக்கிறோம். ஸ்க்ரூஸ் ராடு போடுறது சொன்னேன் இந்த ஃபியூஷனில் சொல்கிறதுல, அது வந்து வெறும் ஒரு 1.5 சென்டிமீட்டர் ஸ்க்ரூவோட திக்னஸை மட்டுமே இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம வந்து ஸ்க்ரீன் கம்ப்யூட்டரில் சியாம்னு சொல்லுவோம், உள்ளார எக்ஸ்ரே ஒன்று இருக்கும் ஆப்ரேஷன் தேட்டரில், அது மூலயமா நம்ம ஸ்க்ரூஸ் போடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டியாக 3 இன்ஜெக்ஷன் இதில் 8 ஸ்க்ரூ 10 ஸ்க்ரூ போட்டாலுமே சின்ன பொடியாக சின்னதாக இருக்கும். சரிங்களா? இப்போ லாஸ்ட் 1 வருடமாக ஃபியூஷன் சொல்லக்கூடிய அந்த ஃபியூஷன்ல வந்து எப்படின்னா 2 முதுகு தண்டுக்கு நடுவில் வந்து கேஜ் போடுவோம். அந்த சர்ஜரியுமே லாஸ்ட் 1 வருஷமாக முன்துளை மூலமா போடுறதுக்கு வந்துருச்சு. ஆமா, அதாவது அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இருக்கு. அது வந்து என்னன்னா எண்டோஸ்கோப் மூலமா போடுறோம். எண்டோஸ்கோப்பே இருக்கு, ஸ்கைன்ல எண்டோஸ்கோப், அது அடுத்து நான் சொல்ல வரேன் இருக்கு. பட் இப்போ லாஸ்ட் 1 வருஷம் எண்டோஸ்கோப் இல்லாம வெறும் கேஜ் போடுறதுக்கான இதுவும் வந்துருச்சு, பண்ணிட்டு தான் இருக்கும். சரிங்களா? பண்ற விஷயங்கள் தான், அது எல்லாம் இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒன்னும் புதுசோ இன்னுமே வெளிநாட்டுல பண்றது அப்படி இல்லை, இங்கேயே பண்றதுதான். இங்கே அப்புறம் அறுவை சிகிச்சை ஆபத்துகள் என்னென்ன? நல்ல கேள்வி. எந்த அறுவை சிகிச்சையா இருந்தாலும் ஆபத்து இல்லாம இல்லை. முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சையில பொதுவாக வந்து முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சையில கரெக்ட் நன்றாக தேர்ந்து பண்றவங்களுக்கு அறுவை காம்ப்ளிகேஷன் வர்றது ரொம்ப ஆபத்துகள் ரொம்ப கம்மி, மிக குறைவு. அப்படியே வரும் அப்படின்னா அதிகபட்சம் சொல்ல முடியாது, ஒரு 1-2% வர்றது இன்ஃபெக்ஷன் மட்டும்தான். அதுவும் இன்ஃபெக்ஷன்னா அது கிருமின்னா நான் உள்ளுக்குள்ளார போட்ட ஸ்க்ரூவில் கிருமி அப்படி கிடையாது. மேல் பகுதியாக தோல் ஆறாம அந்த பகுதி மட்டும் கிருமி மாதிரி வந்துடும். தோல் மட்டும் தையல்ல மட்டும் கிருமி வந்து சீலோ ஏதோ ஒன்று வச்சா அதை நம்ம கிளீன் பண்ணிட்டு சரி பண்ணாலே சரியாயிடும். இதுதான் ரொம்ப அதிகமா 1% அதிகமா பாக்குறதுன்றது 1% 2% தான். தண்டுவள பிரச்சனைகள், தண்டுவளத்துல அதாவது ஆப்ரேஷன் பண்றதுனால நரம்பு டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரவலா நம்ம எல்லாரும் முதுகுத்தண்டுல ஆப்ரேஷன் பண்ணா நரம்பு போயிடும், நடக்கும். அது கிடையாது, ரொம்ப கம்மி. ஒரு பாயிண்ட் தேர்ந்து கரெக்டா பண்ணாங்கன்னா ஒரு 0.1%, 0.01 அந்த அளவுக்கு கம்மி. அது எப்போ அதிகமாகும்னா, அதாவது ஆல்ரெடி 2 சர்ஜரி முதுகுல பண்ணிட்டாங்க, 3ஆவதா நான் சர்ஜரி பண்ண போறேன், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த ரிஸ்க் அதிகமாகும். நார்மலா முதல் தடவை ஒருத்தர் சர்ஜரி வர்றாங்கன்னா அது ரொம்ப குறைவு, மிக குறைவு. நம்ம பயப்படுற அளவுக்கு அது இல்லவே இல்லைன்றதான் நமக்கு அது. சரிங்க, அது வந்து நம்ம பயப்பட தேவையே இல்லை. பொதுவாகவே முதுகு தண்டோடனாலே பயந்து முன்னாடி அதுதான் சொல்றேன். இப்போ மினிமலி இன்வேசிவ், அதாவது நுண்துளை மூலயமா பண்ற விஷயங்கள் நிறைய வந்துருச்சுன்றதுனால நாங்க இது வர்றதுக்கு காரணமே அந்த ஆபத்துகளை குறைக்கிறது தான். முன்னாடி ஒரு 15-20 வருஷம் முன்னாடி உண்மைதான், அது காமனா இருந்த காலங்கள் இருக்கு. இப்போ அது இல்லைன்றாங்க, அவ்வளவுதான். இப்போ முன்னாடி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அதில் நிறைய காம்ப்ளிகேஷன். இப்போ அப்படி இல்லை, எத்தனையோ கொண்டு வந்துட்டாங்க அவங்களும். அதே மாதிரி அதுக்கான டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, டெக்னாலஜி அதுக்குன்னு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ இனிமேல் முதுகு தண்டோட அறுவை சிகிச்சைனா பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பா கிடையாது. முன்னாடி மாதிரி இல்லை, எல்லாமே நுண்துளை அந்த மாதிரி நிலைமைகள் வந்துருச்சு இப்பவே. அறுவை சிகிச்சைக்கு பிறகு ரீஹாபிலேஷன் அப்படி எவ்வளவு முக்கியமானது? பொதுவாக அறுவை சிகிச்சையில் ஏர்லி நாங்கள் 2 ரீஹாப் சொல்லுவோம், ஏர்லி ரீஹாபிலேஷன், லேட் ரீஹாப். ஏர்லின்றது என்னன்னா அடுத்த நாள் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி சர்ஜரியே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம நுண்துளையெல்லாம் நான் போல ஓப்பன் சர்ஜரி இன்னும் பண்ணுறோம், நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணுறோம். ஏன்னா அப்படி பண்ணுறோம்னாலுமே ஒரு 5-6 10 சென்டிமீட்டருக்கு ஏதோ சின்னதாக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் அப்படின்னாலுமே அடுத்த நாள் நடக்கலாம் கிடையாது, நடக்கணும். சரிங்களா? அதாவது நரம்பு பாதிப்பு இல்லாதவர்கள் நார்மலாக இருக்கிறாங்க, ஆல்ரெடி வெறும் வலிக்காக வந்திருக்காங்க, ஜவ்வு விலகிருக்கு, எலும்பு தேஞ்சிருக்கு, அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்க்ரூ ராட் போட்டு சர்ஜரி பண்ணியிருக்கோம், நரம்பு பாதிப்புலாம் இல்லை, நல்லா நடக்கிற ஆள் தான் அப்படின்னா அவங்க அடுத்த நாள் முதுகு வலி இருக்கும், ஆப்ரேஷன் பண்ண வலி கொஞ்சம் இருக்கும், அதுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு
பிசியோதெரப்பி வச்சு சப்போர்ட்டோட நாங்கள் நடக்க வைப்போம். நடக்கலைனா தான் பிரச்சனை. புரியுதுங்களா? அதே மாதிரி ஆப்ரேஷன் முடிஞ்சு இங்கேருந்து ஒரு அதிகபட்சம் இங்கே 3 நாள் நல்லா எல்லாமே நல்லா போன ஆப்ரேஷன் 3 நாள் தான். 2லேருந்து 3 நாளைக்கு மேலே இருக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டலில். அதிகபட்சம் ஆப்ரேஷனுக்கு அடுத்த நாள் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். 2 நாள் தான். 2 நாள் தான், அவ்வளோதான். 2 நாள் ரெஸ்ட் எடுத்தால் போதும். ரெண்டாவது இதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, நம்ம ஏர்லி அண்ட் அந்த அதுக்கு அடுத்த ஹோம் ரீஹாபிலிட்டேஷன் சொல்ற பார்ட் என்னன்னா, வீட்டில் போய் படுத்திருக்க கூடாது. வீட்டில் போய் நார்மலாக இருக்கணும். வீட்டில் செய்கிற வேலைகள் செய்யணும். சரிங்களா? நமக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும், பயந்துக்கிட்டு இருக்கணும், படுத்தே இருக்கணும், நடக்கக்கூடாது, உட்காரக்கூடாதுன்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. சொல்லப்போனால் அப்படி பண்ணாதான் முதுகு வலி ஸ்பைன் சர்ஜரி ஃபெயிலியர் ஆகும். அப்படி ரொம்ப எவ்வளோ படுத்தே இருக்காங்களோ அவ்வளோ ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகம். நம்ம கரெக்டாக நார்மலாக இருக்கணும், நடக்கணும், எல்லா இடத்துக்கும் போகணும். வீட்டில் உங்களுக்கு சின்ன வேலைகள் ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் பண்ணணும். சரிங்களா? தையல் இருக்குன்றதுனால குளிக்க வைக்க முடியாது, அது மட்டும் ஒரு மைனஸ் இருக்கும். குளிக்கிறது மேபி ஒரு 15 நாள் தையல் பிரிச்ச அப்புறம் தாராளமாக பண்ணிக்கலாம். அப்போ நான் கேட்கலான்னு கேள்வியே இருந்தால், அறுவை சிகிச்சைக்கு பிறகு எவ்வளோ நாள் நோயாளி சாதாரண அது உங்க ரொட்டீன் வேலை செஞ்சாலே வீட்டுக்குள்ள இருக்கிற ரொட்டீன் ஒர்க் செஞ்சுதான் ஆகணும். சிறப்பு. அப்புறம் ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ் என்றால் என்ன? ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ் என்றனா இந்த நீங்க ஃபியூஷனுக்கு கேட்டீங்களா, ஃபியூஷன்ன்றது ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ்க்கு தான் பண்றதே. அதுதான் இதுக்கான ரீசன். ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ்னா என்னன்னா, உங்க தண்டுவளம் அதை சுத்தி இருக்கிற எலும்பு தண்டுவளம், சரிங்களா? அந்த நரம்பு தண்டுவளத்துக்கு எலும்புக்கு உள்ளர் இருக்கும், அதுக்குன்னு ஒரு கேப் இருக்கணும். அந்த கேப்பு குறைஞ்சிரும். ஒரு டியூப் மாதிரி, அந்த டியூப் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு வட்டம் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் இன்ச் வட்டம் இருக்க வேண்டிய இடத்துல அது அப்படியே குறைஞ்சு ஒரு 1/2 ஸ்கொயர் இன்ச்சா போயிடுச்சு. அந்த நண்டு வளத்தை கழுத்து நெரிக்கிற மாதிரி. அது நெரிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டெனோசிஸ். ஆமா. அது எதனால நெரிக்கும் அப்படின்னா, தேய்மானம், ஜவ்வு விலகி இருக்கும், இல்லை எலும்பே தேஞ்சிருக்கும். எலும்பு தேஞ்சா அது பெருசாகும். எலும்பு ஜவ்வு எல்லாம் தேயும், அதனால ஆகலாம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் தான் ஃபியூஷன் சர்ஜரி. குழந்தைகளில் ஸ்கோலியோசிஸ்க்கு அறுவை சிகிச்சை எப்போது தேவைப்படும்? ஸ்கோலியோசிஸ்ன்றது பெரிய டாபிக். அது எப்போ தேவைப்படும் அப்படின்னா, எப்போ ஃபர்ஸ்ட் பாக்குறீங்களோ அப்பவே அப்பவே ஒரு சர்ஜனை பார்த்துடணும். அதுவும் முதுகு தண்டுவளம் சர்ஜரி பண்ற ஆளுக்கு பாக்குறது பெட்டர். ஃபர்ஸ்ட் திங் அதான் முக்கியமான விஷயம். எந்த எலும்பு டாக்டர் இருந்தாலும் சரி, இல்லை முதுகு தண்டுவள டாக்டர் ஃபர்ஸ்ட் பார்த்துடணும். பார்த்துட்டு கண்டிப்பா அதை நீங்க ஃபாலோ பார்க்கணும். ஸ்கோலியோசிஸ்க்கு பல காரணங்கள் இருக்கு. குழந்தைங்களுக்கே சொல்றேன், பல விதமான காரணங்கள் இருக்கு. ஒவ்வொரு காரணத்துக்கும் சர்ஜரி ஒவ்வொரு விதமா மாறும். ஆனா முதல் தடவை காட்டிட்டு சில எக்ஸ்ரேக்கள் எடுப்பாங்க. முக்கியமா நிக்க வச்சு மொத்தமா உடம்பு தலையிலிருந்து கால் வரை பார்க்குற ஒரு எக்ஸ்ரே இருக்கும். அதாவது மொத்த உடம்பையும் ஒரே கூட எக்ஸ்ரே பார்க்கலாம். அந்த எக்ஸ்ரே எடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதை எடுத்துட்டு அதுக்குன்னு நிறைய கட்டுமானங்கள் இருக்கு. அந்த ஆங்கிள்லாம் பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. அதெல்லாம் பார்த்துட்டு தேவையா இல்லையான்றது அந்த நேரத்துல சொல்லணும். புரியுதுங்களா? ஒண்ணு தேவை இல்லை அப்படின்னா நம்ம 6 மாசம் கழிச்சு திரும்பி வர சொல்லுவோம். ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு தடவை அந்த எக்ஸ்ரே எடுத்துட்டு அந்த கட்டுமானங்கள், அந்த வளைவு குறையுதா, இல்லை அப்படியே இருக்கா, இல்லை அதிகமாகுதான்றதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதிகமாகுது அப்படின்னா நீங்க அடுத்து சர்ஜரி தேவைப்படும். அதிகம் ஆகலைன்னா சர்ஜரியில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஸ்கோலியோசிஸ்னா ஆக்சுவலாக அது என்ன? ஸ்கோலியோசிஸ்னா உடல் அதாவது முதுகு தண்டு வளைவு. அது எனக்கு தமிழில் எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. சரிங்களா? நம்ம பேரழகன் படத்தில் சூர்யா இருந்திருப்பாருன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஸ்கோலியோசிஸ் தான். அது கைஃபோ ஸ்கோலியோசிஸ் சொல்லுவோம் நாங்கள். அது ஸ்கோலியோசிஸ் தான். இந்த கூன் விழுறது சொல்லுவாங்க. அவருக்கு இருக்கிறது ஸ்கோலியோசிஸ் தான். அது வயதாகி கூன் விழுவது கிடையாது, அது ஸ்கோலியோசிஸ் தான். சரிங்களா? அது எப்படின்னா, உடல் நேராக முதுகு தண்டு வளத்தில் சில விஷயங்கள் இருக்கு. ஒரு நமக்கு நேரா, அதாவது பின்பக்கத்துல இருந்து பார்த்தோம்னா நேரா இருக்கணும். கழுத்தும் இடுப்பும் காலும் எல்லாம் நேரா இருக்கணும். அது நேரா இல்லாம கழுத்து ஒரு சைடு, கால் இந்த இடுப்பு ஒரு பக்கம் இருக்குன்னா உங்களுக்கு இது எஸ் மாதிரி வளைஞ்சிருக்கும். சைட்ல இருந்து பார்த்தா ஒரு 3 வளைவு இருக்கணும். கழுத்து இப்படி மேல பின் வளைவு, இந்த தோல், இந்த நெஞ்சு பகுதி இப்படி வளைஞ்சிருக்கும். மறுபடியும் இது இப்படி அது ஒரு இது நார்மல் எஸ் மாதிரி நம்ம எல்லாருக்கும் இருக்கும். ஒரு இப்படி இப்படி எஸ் மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இதுலயும் மாற்றங்கள் இருக்கும். அது கைஃபோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இது இந்த சைட்ல வளைஞ்சிருக்கு, சைட்ல எஸ் மாதிரி ஆச்சுன்னா ஃப்ரண்ட்லயும் ஏதாவது வரும். இது எஸ் மாதிரி இருக்குன்னா முன்பக்கத்துல இருந்து பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும். ஸ்கோலியோசிஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய டாபிக். அது நம்ம உள்ள போனோம்னா போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சரி.
அப்புறம் ஸ்பைனல் கார்டு கம்ப்ரஷன் எவ்வளவு ஆபத்தானது? ஸ்பைனல் கார்டு கம்ப்ரெஷன் அது எல்லாருக்கும் ஆகிறது தான். ம். எப்போ அது நரம்பு பாதிப்பு ஆகுதோ அது ஆபத்தானது. நரம்பு பாதிப்பாகிறப்ப அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நரம்பு பாதிப்பு இல்லைன்னா வலியோட மட்டும்தான் இருக்கும். கார்டு கம்ப்ரெஷன்றப்ப எப்படின்னா உங்களுக்கு கழுத்து இடங்கள்ல ஸ்பைனல் கார்டுன்றது கழுத்துலேருந்து உங்களுக்கு கீழ் மேல் முதுகு வரைக்கும் வரும். அந்த இடத்துல கம்ப்ரெஷன் ஆகுதுன்னா பொதுவாக நரம்பு பாதிப்பு ரொம்ப ஆரம்பத்தில் எப்படின்னா வெறும் நான் சொன்ன மாதிரி வெறும் மரத்து போகிறதோ இல்லைனா ஏதோ பின் ஊசி வச்சு குத்துற மாதிரியோ இல்லை தீ வச்சு சுடுற மாதிரியோ தான் ஆரம்பத்தில் இருக்கும். அதாவது சென்சரி அப்படின்னு சொல்லுவோம். சென்சரி பார்ட்னா வெறும் இந்த மாதிரி உணர்ச்சி சம்பந்தப்பட்ட சிம்டம்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா லேசாக நடுக்கங்கள் வரும் ஒன்று. அதுக்கப்புறம் தடுமாற்றம் இருக்கும், நடக்கும்போது சின்ன சின்ன தடுமாற்றம், புரியுதுங்களா? அப்புறம் யூரின் மோஷன் போகிறப்ப அடிக்கடி போகிற மாதிரி, புரியுதுங்களா? போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் இன்னொரு தடவை வருது, அந்த மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? இது எல்லாமே இருக்கும். அதாவது நரம்பு சென்சரி விஷயங்கள், அதாவது அந்த ஊசி வச்சு குத்துற மாதிரி இல்லை மரத்து போகிற மாதிரி தடுமாற்றம். அப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு அடுத்தது என்னன்னா கை விரல்களில் பவர் குறையும், புரியுதுங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மோசமாகும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கை விரல் பவர் குறையும். அதுக்கப்புறம் வெயிட்டு தூக்க முடியாத போகும். அதுக்கப்புறம் ஒழுங்காக நிற்க முடியாமே போகும். அப்புறம் வீல் சேர்லேயே வந்துருவாங்க. அப்புறம் படுத்த படுக்கையாகும். அப்படியே பொறுமையாக போகும். இது ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்பைனல் கார்டு கம்ப்ரெஷன், அப்போ எம்ஆர்ஐ எடுத்தோம்னா கம்ப்ரெஷன் இருக்கும், ஆரம்பிச்சுட்டு இருக்கும். அதாவது அது ஸ்பைனல் கார்டை வந்து கம்ப்ரெஷன்னா இப்படி ஒரு உள்ள மாதிரி இருக்குன்னா அதுக்குள்ளே போய் அழுத்துது, நம்ம அழுத்தி எடுக்கும். அதை அழுத்தி எடுக்கிறது பர்மனன்ட் டேமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த பர்மனன்ட் டேமேஜ், அதாவது நான் சொல்கிற மாதிரி கை விரல் வீக்னஸ் அதெல்லாம் வராமல் தப்பிக்கும். ஸ்பைனல் கார்டு டேமேஜ் இருக்குது அப்படின்னா சர்ஜரிக்கான ஒரு முக்கியமான விஷயம். அது இருக்குன்னா சர்ஜரி பண்ணி தான் ஆமாம். அப்புறம் ரோபோட்டிக்கு அப்புறம் நேவிகேஷன் உதவியுடன் செய்யக்கூடிய ஸ்பைன் சர்ஜரி நன்மைகள் என்ன? ஸ்பைனில் ரோபோட்டிக் பெரிய லெவலில் வந்திருக்கு, இன்னும் புழக்கத்தில் இல்லை. வெறும் ஸ்க்ரூ போடுறதுக்கான ஒரு கருவியாக தான் இப்போதைக்கு ரோபோட் இருக்கு, சரிங்களா? நேவிகேஷன் அப்படி இல்லை. நேவிகேஷன் வித் உள்ள இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே இருக்கிற சிடின்னு ஒன்று இருக்குது. அது இன்னும் இங்கே திருநெல்வேலி பக்கம் எதுவும் வரல. சென்னையிலலாம் இருக்குது, சென்னை கோயம்புத்தூர்லலாம் இருக்குது. அதாவது உள்ள ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உள்ளேயே சிடி இருக்கும், சரிங்களா? அந்த சிடியும் சரி அந்த மிஷினோட நேவிகேஷன் மிஷின் கனெக்டடாக இருக்கும். அது எப்படின்னா ஆப்ரேஷன்லாம் முன்னாடி மயக்க மருந்து கொடுத்துட்டு பேஷண்ட்டை பொசிஷனில் வச்சுட்டு அந்த சிடி ஒரு தடவை ரன் பண்ணிட்டா போதும், நம்ம யாரும் உள்ள இருக்க தேவையில்லை, வெளியில வந்துடலாம், புரியுதுங்களா? இப்போ நம்ம இப்போ கரண்டாக இங்கே பண்ணுற அப்படின்னு எல்லாமே நம்ம இங்கே இல்லை, எல்லா ஹாஸ்பிட்டலையும் பண்ணுறது வெறும் உள்ள வந்து ஒரு எக்ஸ்ரே வச்சு பண்ணுவோம். ஒரு எக்ஸ்ரே மிஷின் இருக்கும், அதை வச்சு நம்ம ஒரு ஸ்டெப்லேயும் வந்து நம்ம ஷூட் பண்ணி, அதாவது எக்ஸ்ரே வந்து வடிச்சு பார்ப்போம், கம்ப்யூட்டரில் தெரியும். அப்போ ரேடியேஷன், ஒவ்வொரு ஷூட்டுமேன்றது ரேடியேஷன். பட் இது அப்படி இல்லை. ஒரு தடவை போயிடுச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கான மினிமம் ரேட் எங்களை மாதிரி நம்ம நர்ஸுங்க ஸ்டாஃப் டாக்டருக்கு இருக்காது. ஒரு தடவை பேஷண்ட்டுக்கும் ரேடியேஷன் ரொம்ப கம்மி, ஏன்னா ஒரு தடவை தான் பண்ணுறோம். ஒரு தடவை பண்ணிட்டோம்னா அது வந்து அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே போயிடும், அந்த கம்ப்யூட்டர் அதை ஃபிக்ஸடாக வச்சிடும், புரியுதுங்களா? நம்ம பேஷண்ட்டை அதுக்கப்புறம் பொசிஷன் மாற்றாத வரைக்கும் மாற்ற மாட்டோம், அது ஃபிக்ஸடாக வச்சுருப்போம். மாற்றாத நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு 3Dயில் மொத்த முதுகு தண்டு தெரியும், நம்ம ஸ்க்ரூ எங்கே போடுறோம், எவ்வளோ தூரம் போகுது, எங்கே போய் நிற்கிது எல்லாமே தெரியும். பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்க்ரூ இறங்குறது கூட தெரியும் அதில். ஆமாம், அந்தளவுக்கு அட்வான்ஸ்டான ஃபெசிலிட்டி இருக்குது. அப்போ யாருமே அது தேவையில்லை, அதுவே பண்ணிடும். அது பண்ணாது, நம்ம தான் பண்ணணும். ஆப்ரேஷன் நம்ம தான் பண்ணணும். ரோபோட் இருக்கு, ரோபோட் வந்து இன்னும் அவ்வளோ புழக்கத்தில் இல்லை. இந்தியாவிலையுமே மொத்தமாக ஒரு 10-15 சென்டர்ல தான் இருக்கு. அங்கேயுமே அவ்வளோ புழக்கத்தில் இல்லை. ஏன்னா அது கண்டிப்பாக அதை நம்ம ஆப்ரேட் பண்ணதுக்கு அதை அவ்வளவு செலவு பண்ணி அதை வாங்கி அதுக்கான பெரிய யூஸ் இப்போதைக்கு இல்லை. இனிமே மேபி வரலாம், இப்போதைக்கு இல்லை. அப்புறம் கழுத்து தண்டுவட அறுவை சிகிச்சை மற்றும் கீழ் முதுகு அறுவை சிகிச்சை வித்தியாசம் என்ன? அது வித்தியாசம்னா பேஷண்ட்டுக்கு வித்தியாசம்னு சொல்லணும்னா 2 தான். முதுகு தண்டு வளத்துக்கான தையல் வந்து பின்பக்கம் இருக்குன்றதுனால தெரியும் பின்னாடியா ஒருத்தர் சட்டையை கழட்டிட்டாங்க முதுகு தண்டு வளத்துக்கு. கழுத்துக்கு வந்து பின்பக்கமும் பண்ணலாம், முன்பக்கமும் பண்ணலாம். முன்ன கழுத்து இந்த பக்கம், பின்பக்கமும் பண்ணலாம். பின்பக்கம் பண்றவங்களுக்கு ஆக்சுவலா தையல் தெரியும், ஏன்னா என்னதான் நம்ம காலர் போட்டு மறைச்சிருந்தாலும் நல்ல நடுவில் தையல் இருக்கும். ஏன்னா பின்பக்கம் பண்றதுன்றது கொஞ்சம் ரொம்ப நிறைய கிடையாது. கழுத்துல 2 முதுகு யூஸ்வலாவே பின்பக்கம் மட்டும்தான் பண்ணுவோம், முன்பக்கம் ரொம்ப ரொம்ப கம்மி, இப்ப பண்றது இல்லை. கழுத்து வந்து முதுகுக்கும் தெரியல
கழுத்து வந்து முதுகுக்கும் முன்பக்கமும் பண்ணலாம், பின்பக்கமும் பண்ணலாம். பின்பக்கம் பண்றது சில விஷயங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தையல் தெரியும். கஷ்டமும் கூட, சர்ஜரியும் கஷ்டமும் கூட. முன்பக்கம் பண்ணுவவங்களுக்கு தையல் தெரியுது. என்னதான் நம்ம முன்னாடி பண்றோம் தையல் தெரியும் என கிடையாது. ஏன்னா முன்பக்கம் வந்து இப்படி முன்பக்கம் வந்து இப்படி பண்றதுனால உங்களுக்கு தையல் தெரியாது. இது பேஷண்ட்டுக்கு. இது வேற காம்ப்ளிகேஷன் ரிலேட்டடா நம்ம பேசுறோம் அப்படின்னா, ஆப்ரேஷன் முதுகுல வந்துட்டு காம்ப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே ரொம்ப ரேரா வந்துச்சுனாலும் பேஷண்ட்டுக்கு அதனால பிரச்சனை பெருசா வராது. ஏன்னா நரம்பு தண்டுவடம் நின்று போய் வெறும் நரம்புகள் மட்டும்தான் இருக்கும். ஒரு ரொம்ப ரேரான காம்ப்ளிகேஷன் வந்தாச்சும் கூட கால் கட்டவரல் அசைக்க முடியாது, அந்த மாதிரி ஏதாவது தான் வருமே முடியாது. அது வந்து டெய்லி ஆக்டிவிட்டில எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஆனா கழுத்து அப்படி இல்லை. ஒருவேளை ஏதாவது ஒரு ரொம்ப ரேரான விஷயங்கள காம்ப்ளிகேஷன் ஏதாவது ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கமோ இல்லை 2 காலோ ஏதாவது வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு. ரொம்ப நரம்பு தண்டு ரொம்ப டென்ஸா இருக்கும் அப்படி சொல்லுவோம். அதனால அது பேஷண்ட் சைட்ல அது ஒரு பிரச்சனை இருக்கும். டாக்டர்னு பாத்தீங்கன்னா முதுகு தண்டோட சர்ஜரி ஈஸி, கழுத்து சர்ஜரி கொஞ்சம் கஷ்டம். அது எங்களோட நிலைமையில சொன்னோம்னா, அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவங்க தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்னன்னு சொல்லுவாங்க. முன்னாடி 3 தான். 3 விஷயம் ரொம்ப முக்கியம். அது முதல் 1 வருஷத்துக்கு 3 ரொம்ப முக்கியம். முதல் 1 வருஷத்துக்கு குனிஞ்சு வெயிட் தூக்கக்கூடாது. புரியுதுங்களா? குனிஞ்சு எந்த ஒரு வெயிட் 5 கிலோக்கு மேல ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசம் குனிஞ்சு தூக்கவே கூடாது. ஒரு 2 மாதம் கழித்து தூக்கலாம். ஒரு பொருள் சின்னதாக விழுந்துருச்சு அப்படின்னு எடுக்கலாம். அது ஆனால் 5 கிலோக்கு மேலே இருக்கக்கூடாது. முதல் 1 வருஷத்துல 5 கிலோக்கு மேலே பொருள் தூக்கவே கூடாது. லைஃப் லாங் 10 கிலோக்கு மேலே பொருள் தூக்கக்கூடாது. சரிங்களா? 10 கிலோக்கு மேலே தேவைப்படாது, பொதுவாக தேவைப்படாது. பட் சொல்கிறேன், 10 கிலோக்கு மேலே பொருள் தூக்காமல் இருக்கிறது நல்லது லைஃப் லாங். அதே மாதிரி முதல் 1 வருஷம் முடிஞ்ச அளவுக்கு 2 வீலர் ஓட்டாமல் இருக்கிறது நல்லது. அதுலேயும் 6 மாதம் கண்டிப்பாக ஓட்டக்கூடாது. 6 மாதம் கழிச்சு மேபி 2 கிலோமீட்டர் பக்கத்தில் போகிறேன் அப்படின்னா போகலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 7லேருந்து 8 கிலோமீட்டருக்குள்ள இருந்துக்கணும். சரிங்களா? 3வது உட்காரும் போது அரை மணி நேரத்துக்கு வந்து எந்திரிச்சு. ஆமா, இந்த 3வது விஷயம் லைஃப் லாங் இது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. சரிங்களா? முதியோர்களுக்கு ஸ்பைன் சர்ஜரி பாதுகாப்பானதா? கண்டிப்பா பாதுகாப்பானதுதான். ஏனென்றால் இப்போ வந்துட்டு மயக்க மருந்து அதாவது மயக்க மருந்துக்கான பிரச்சனைகள் தான் முதியோர்களுக்கு ஸ்பைன் சர்ஜரினால காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் பண்ற மாதிரி தான். அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் சொன்ன அந்த சுண்ணாம்புக்கல் மாதிரி ஆயிடும்ட்டு. அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலான ஸ்க்ரூஸ் இருக்கு, ஸ்பெஷலான இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாமே இருக்கும். அது மாதிரி தேவைப்படுமே ஒழிய அவங்களுக்கான ஸ்பைன் சர்ஜரி முதியோர்கள், அதாவது நான் சொல்றது 70 வயசு தாண்டியவர்களுக்கு அனஸ்தீஷியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் கொஞ்சம் அதுதான் கஷ்டம். அவங்க சைட்ல அனஸ்தீஷியா மயக்க மருந்து கொடுக்கறது தான் கஷ்டமே ஒழிய, அதற்கும் இப்ப அடுத்த கட்டமாக மயக்க மருந்து இல்லாமல் வெறும் லோக்கல் அனஸ்தீஷியான்னு சொல்றது, அதாவது அந்த இடத்துல மட்டுமே போட்டு மறந்து போய் சர்ஜரி பண்றதுக்கு இப்ப அதுக்கான ஆயத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு. வெரி 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 நியூ, மோஸ்ட் ரீசன்ட் அட்வான்ஸா தான். எல்லாருக்கும் மயக்க மருந்து இல்லாம பேஷண்ட் படுத்திருந்தா மட்டும் போதும், மயக்க மருந்து இல்லாம அந்த ரீஜனை மட்டும் எலும்பு மட்டும் மறுத்து போக வச்சு ஆப்ரேஷன் பண்றது அடுத்த கட்டம். அதுதான் போய்கிட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமா, அவங்களுக்கு ஏன்னா மயக்க மருந்துனால வர காம்ப்ளிகேஷன் இதயத்தை நிறுத்த முடியாது. பட் அதுக்கு மயக்க மருந்து இன்ஜெக்ஷன் போடுறோம், அது கிட்னி லிவர்லாம் பாதிக்க கூடாதுல்ல. அதுக்கு எங்க வெறும் லோக்கல் இன்ஜெக்ஷன்ல எந்த பாதிப்பும் வராது. அதனால அதுக்கு அடுத்த கட்டமா அதுதான் இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் ஸ்பைன் சர்ஜரி துறையினுடைய முன்னேற்றம் எப்படி உள்ளது? இது வெளிநாட்டுகள்ல என்ன இருக்கோ அது எல்லாமே இங்க இருக்கு. எந்த விதமான நமக்கு அவங்களுக்கும் வித்தியாசங்கள் கிடையாது. எல்லாமே இந்தியாலையும் இருக்கு. நம்ம மக்கள் தொகை காரணமாக எல்லாருக்கும் அது அக்சசபிள் கிடையாது ஒழிய, பட் நம்ம இந்தியாவில் எல்லா விதமான ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ்க்கான லேட்டஸ்ட் நான் சொன்னேன் இப்போ அந்த லோக்கல் அனஸ்தீஷியால பண்ற ஆக்சுவலாக அது வந்து நான் ஒன்றும் சொல்லணும்னா வெறும் லோக்கல்ல வந்து ஸ்க்ரூவோ ராடோ போல். இப்போ 2 விஷயம் என்னன்னா, மயக்க மருந்து இல்லாமல் ஆல்ரெடி வெறும் லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்து ஸ்பைனில் ஆப்ரேஷன் போய்கிட்டு தான் இருக்கு. நாங்கள் இன்னும் இங்கேயே வந்து 5 வருஷமா பண்ணிட்டு இருந்தேன், 3 வருஷமா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து எண்டோஸ்கோபி, ஸ்பைனில் எண்டோஸ்கோபி மூலயமா வெறும் ஜவ்வு எடுக்கிற ஆப்ரேஷன் இருக்கு. அந்த ஆப்ரேஷன் அதில் பண்ணலாம். இப்போ கரண்டா அதாவது 6 மாதங்கள் 6லேருந்து 1 வருஷமா ஸ்க்ரூ ராடு இதெல்லாம் வந்து எலும்புல போடுறது. இது வந்து நம்ம கேட்கும்போது என்னடா இது ஸ்க்ரூ ராடெல்லாம் நம்ம முழிக்கும் போதே போடுவாங்களான்னு பயமா இருக்கும். ஆனால் முழிக்க வச்சே லேசான தூக்கம் மட்டும் கொடுத்து, மயக்கம்லாம் வாயில டியூப் மயக்கம்லாம் கிடையாது, லேசான தூக்கம் மட்டும் பண்ணி அந்த இடத்துல லோக்கல் அனஸ்தீஷியா மாதிரி கொடுத்து போடுறதுன்னு இந்தியாலேயே பண்றாங்க.
ஆமா, இந்தியாலயே பண்றாங்க. இது எனக்கு கேட்டா இந்தியால தான் பண்றாங்க. வெளிநாடுகள்ல கூட அவ்வளவு கிடையாது. ஆமா, இந்தியால தான் பண்றாங்க. ரொம்ப சொல்ல போனா அந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸ் எல்லாமே இருக்கு. நான் சொன்ன அந்த உள்ளே சியாம் உள்ள ஓஆம் சொல்லி சிடி இருக்கும். உள்ளே ஆப்ரேஷன்லேயே ஒரு சிடி ஓஆம்னு சொல்லுவோம் நாங்க. நேவிகேஷன் இந்தியாவிலே இருக்கு. எல்லாரும் நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க. சென்னையிலையும் பண்றாங்க. சரிங்களா, சென்னையில எல்லாம் நம்மதுலேயும் சென்னையில பண்றாங்க. எல்லாமே அவைலபிள் தான். எண்டோஸ்கோப் இருக்கு நம்மள்ட்டே. இங்கே திருநெல்வேலியே எண்டோஸ்கோப் மூலயமா நுண்துளை மூலம் எண்டோஸ்கோப்னா மைக்ரோ டிஸ்கிரிமினி நீங்க சொன்னீங்க 2 சென்டிமீட்டர், நீங்க 2 எண்டோஸ்கோப் 1 சென்டிமீட்டர் தான். இவ்வளவுதான் இருக்கும். ஒரு நகைக்கண்ணு சைஸ் தான். ஒரு நகைக்கண்ணு சைஸ்ல ஒரு ஓட்டை தான் இருக்கும். உங்களுக்கு தேடணும், தையலை தேடணும், அந்த மாதிரி தான் இருக்கும். முதுகுலையும் சரி சைட்ல ஏதாவது இடத்துல தேடி தான் பார்க்கணும் தையலை. அதுல மூலியமாவும் பண்ணலாம். ஏன்னா எண்டோஸ்கோப் மூலியமா பண்ணும்போது உங்களுக்கு டிவியில எல்லாமே பெருசா தெரியும். நம்ம நரம்பு டேமேஜே பண்ணாம கரெக்டா எடுக்கலாம். கரெக்டா ரொம்ப பெருசா எந்த டேமேஜும் காசு பண்ணாம பொறுமையா போயிட்டு கரெக்டா எடுக்கலாம். ரொம்ப தெளிவா தெரியும். வேற ஹை டெஃபினிஷன் 4K குவாலிட்டியில நல்லா தெரியும். நம்ம கஷ்டப்படணுன்ற அவசியமும் கிடையாது. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு எண்டோஸ்கோபி தமிழ்நாடு திருநெல்வேலி சூர்யாலேயே இருக்கு. நீங்க ரொம்பவும் போக வேண்டாம், இங்கேயே இருக்கு. நீங்க அந்த அளவுக்கு இங்கேயும் வந்துருச்சு. நம்ம எல்லாமே வந்துட்டு இப்ப அட்வான்ஸ்டு உலகத்துல மோஸ்ட் அட்வான்ஸ்டு எல்லாமே இந்தியாலையும் பண்றாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த விதமான டிஃபரன்ஸே இல்லை நமக்கு. சரி, கடைசியாக தண்டுவட அறுவை சிகிச்சை குறித்து மக்களிடம் உள்ள தவறான நம்பிக்கைகள் என்ன? முதல் தவறான நம்பிக்கை ஆப்ரேஷன் போய் டாக்டர் பார்த்தாலே ஆப்ரேஷன் பண்ண சொல்லிடுவாங்கன்றது. அது கிடையாது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய தவறான நம்பிக்கை. முதுகுத்தண்டு டாக்டர் கண்டிப்பா தேவைன்னா மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம். நாங்கள் கண்டிப்பா தேவை இல்லை, எவ்வளவு முடியுமோ ஆப்ரேஷன் இல்லாம பண்றது தான், பண்ண முடியுமான்றதை நாங்கள் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் சொல்றோம்னா உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு தான் நான் உண்மையாக சொல்றேன். ஆப்ரேஷன் இல்லைன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம், எல்லாருக்கும் சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் அதுதான் முதல் மித்துன்னு சொல்ற அந்த மித்து. அதுதான் அந்த தவறான விஷயம். ரெண்டாவது, ஸ்பைன்ல ஒரு தடவை சர்ஜரி பண்ணிட்டு அவ்வளவுதான், நடக்கவே முடியாது, படுத்த படுக்கே ஆயிரணுன்றது கிடையவே கிடையாது. அப்படி ஒரு மனசுல இருந்துச்சுன்னா நீங்க அழிச்சுட்டு தான் சர்ஜரிக்கு ஓகேவே சொல்லணும். ஏன்னா அப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுன்னா அப்புறம் படுத்த படுக்கையா நீங்க வீட்டுல இருந்துட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது. நடந்தாதான் நார்மல் ஆக முடியும், நடக்கலைன்னா நார்மலா ஆக முடியாது. இது 2. மூணாவது, ஸ்பைன் சர்ஜரி பண்ணா இந்த குனிய முடியாது, குனிஞ்சு வெயிட் எல்லாம் வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படிலாம் சொல்றதெல்லாம் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கே ஒழிய முழுக்க ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. செய்யலாம், வேலைகள்லாம் செய்யலாம். சின்ன சின்ன நான் சொன்னேன் இப்ப 4 விஷயங்கள், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மாற்றணும், அவ்வளவுதான். ரொம்ப ஃபுல்லா மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நீங்க ஒரு டிரைவர் இருக்காரு, இப்போ நான் சொல்றேன், நீங்க ஒரு கார் டிரைவர், ஆட்டோ டிரைவர்லாம் இருக்காங்க, ரொம்ப நேரம் உட்காந்து தான் இருப்பேன், அப்புறம் எப்படி நான் ஆப்ரேஷன் பண்றது? பண்ணலாம். ஒரு சின்னதாக மாற்றிக்கோங்க. ஒரு விஷயம், ஒரு ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா யாரை கூப்பிட்டு போகிறீங்களோ கொஞ்சம் கேட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு எந்திரிச்சு ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க. வண்டி கூட ஆஃப் பண்ண வேண்டாம், இறங்கி இப்படி நின்றுட்டு மறுபடியும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி ஏறி போங்க. ஒரு ஆட்டோன்னா ஷார்ட்டாக ஒரு 10 அரை மணி நேரத்துக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் மட்டும் கூப்பிட்டு சவாரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ டிரைவிங் போகிறவங்க எல்லாம் சொல்கிறேன், எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணினா நம்ம செய்கிற வேலை, இப்போ விவசாய வேலையே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதுகு முடிஞ்ச அளவுக்கு நேராக வச்சுட்டு குனியாமல் பண்ணக்கூடிய விவசாய வேலைகள் பண்ண முடிஞ்சா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப குனிஞ்சே பண்ணாமல் வெயிட்டு தூக்காமல் இருக்கிற வேலைகள் பாருங்க. அந்த மாதிரி சொல்கிறது. கீழே உட்காடுறேன், கீழே படுக்கிறது கஷ்டமாக இருக்குது, அப்படி பிரச்சனை வரும் அப்படின்னா கீழே படுக்காதீங்க. முடிஞ்சவருக்கு ஒரு நாற்காலியோ இல்லை பெஞ்சோ அந்த கட்டிலோ எதுனாலும் சரி நம்ம மேலே படுத்துக்கோங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு நான் சொல்கிறேன். சின்ன சின்ன மாற்றங்கள் மாறிக்கிட்டா மட்டும் போதும். முழுசாக நம்ம மொத்தமாக படுத்தே இருக்கணும், மொத்தமாக ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ற பிரச்சனை கிடையாது. அதுதான் நிறைய பேருக்கு ஸ்பைனில் பிரச்சனையே அதுதான். நம்ம தப்பாக நினச்சிக்கிறாது. அதனால மூணாவது ஒரு பெரிய மித்து என்னன்னா, ஸ்பைனல் ஆப்ரேஷன் பண்ணால் நரம்பு போயிடும், காம்ப்ளிகேஷன் நிறைய வந்துடும். கிடையாது. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்படி இல்லை. அதை ஒரு 20 வருடங்களுக்கு, ஒரு 30 வருடங்கள் 90s 2000s மேபி உண்மையா இருக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு. நம்ம எண்டோஸ்கோப் நம்ம எல்லாமே சேஃப் ஆக்கிறதுக்கான அத்தனை இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ வந்துருச்சு. எல்லாமே வந்துருச்சு, நம்ம பண்ணலாம். மிக சிறப்பு. உண்மையிலே மிக சிறப்பான ஒரு இதை சொல்லியிருக்கீங்க. அறுவை சிகிச்சை மூலமா மக்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க பயனுள்ளது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருக்கீங்க. உண்மையிலே சந்தோஷமான விஷயம். இந்த நேரத்தில் நீங்க நம்ம தினதரணி நேயர்களுக்காக மிக சிறப்பான முறையில் பேட்டி கழிச்சிருக்கீங்க. மிக நன்றி. நேயர்களே, அதாவது நம்ம இப்போ பார்த்தோம்னா அறுவை சிகிச்சை, அதாவது தண்டுவடத்தில் அறுவை சிகிச்சை குறித்து டாக்டர் விக்னேஷ் அவர்கள் மிக சிறப்பான முறையில் என்னென்ன சிகிச்சைகளை பண்ணலாம், குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எப்படி பண்ணலாம், அதனுடைய பாதிப்புகள் எதுவும் இருக்குதான்னு கேட்டால் பாதிப்புகளே இல்லை. முன்னாடிலாம் பார்த்தோம்னா தண்டுவடத்தில்
ஏதாவது பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணால் முழுமையாக செயலிழந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஆனால் அந்த பயம் தேவையில்லை என்பதை வந்து டாக்டர் விக்னேஷ் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால முதுகு தண்டுவடத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நேரில் வந்து பாருங்க. உண்மையில பார்த்தீங்கன்னா அடிப்படையிலேயே இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சரி செய்து விடலாம். அது மட்டும் இல்ல, அட்வான்ஸ் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய எண்டோஸ்கோபி உள்ளிட்ட பல்வேறு கருவிகள் வந்தது காரணமாக மிக சிறிய அளவில் வந்து அந்த ஆப்ரேஷனை செஞ்சிடலாம் அப்படிங்கிறது இங்கே டாக்டர் விக்னேஷ் அவர்கள் தெளிவாக சொல்றாங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் செஞ்சால் உடனடியாக நாம் வந்து அதுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு இல்லாமல் அவங்க வேலைகளை ரொட்டீனாக பார்த்தாலே போதும். அதாவது சின்ன சின்ன நடைமுறைகள் இருக்கும். அதாவது வெயிட்டை தூக்கக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் தான். அதை நாம் அனைவரும் கடைபிடித்தாலே போதும். இந்த தண்டுவடத்திலிருந்தும் இந்த சிகிச்சையிலிருந்தும் நாம் முழுவதுமாக குணமடைய முடியும் என்பதை டாக்டர் விக்னேஷ் அவர்கள் மிக தெளிவாக கூறுகிறார். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராமலிங்கம். இது ஏதாச்சும் சொசப்பி இருக்கேன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே.